நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, IPL மேட்ச்சு 22/3/2024 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து CSK வெர்சஸ் RCB, அந்த டீமு தான் சென்னையில். ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஃபங்க்ஷன் இருக்கும். மற்ற மேட்செல்லாம் 7:30 மணிக்கும். பகல் மேட்ச் வந்து சாட்டர்டே சண்டே 2 மேட்ச் இருக்கும். அதெல்லாம் வந்து 3:30 மணிக்கும். எல்லாமே இந்திய நேரப்படி அப்படி தான் நடக்க போகுது மேட்ச்சு. இப்போ இந்த மேட்ச் ரிசல்ட் எல்லாமே நான் யூடியூப்பில் வீடியோவாக பதிவு பண்ணிடுறேன். போன வருஷம் IPL பதிவு பண்ண மாதிரி போன தடவை 70 மேட்ச் 77 மேட்ச்சுக்கு ஒரு 60-65 மேட்ச் ரிசல்ட் கரெக்டாக வந்துருச்சு. ஒரு 10 மேட்ச் என்னவோ பதிவு பண்ணலை. அதில் ஃபைனல் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். எந்த அணி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்துருந்துச்சு போன IPLல, அதாவது 2023 IPLல. இப்போ இந்த IPLலையும் அதே மாதிரி எல்லா மேட்சுக்கும் ரிசல்ட் சொல்ல போகிறேன். ஒரு வேளை முடியாத பட்சத்தில் நான் ஏதாவது லீவு டயத்தில், மே மாதம் லீவு, ஏப்ரல் மே லீவுங்கிறதுனால வெளியில் ஏதாவது கோயிலுக்கு போகிற மாதிரி பிளான் இருக்கும். அந்த நேரங்களில் பதிவு பண்ண முடியலை அப்படின்னாக்கா நான் ரிசல்ட் எடுத்து வச்சுருப்பேன். கேப்டன் சேஞ்சஸ் ஆகலை அப்படின்னா ரிசல்ட் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருப்பேன். அதை கொண்டுக்கிட்டு தான் கோயிலுக்கு போனாலும் போவேன். நான் வீடியோ பதிவு பண்ண முடியாத நாட்களில் அதை டெலகிராமில் போட்டு விட்ருவேன். அதனால் வந்து டெலகிராம் லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஏற்கனவே நிறையா பேர் இணைஞ்சிருக்கீங்க. புதுசாக வர்ற சப்ஸ்கிரைபர் அவங்களும் அதை பார்த்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், ஷேர்ஷாட், ஃபேஸ்புக், இதில் எல்லாம் நிறையா நண்பர்கள் வந்துக்கிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த மேட்ச்சு எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, இது வந்து முற்றிலும் ஜோதிட ரீதியான கணிப்பு தான். சில நேரங்களில் தவறுகள் நடக்கும். அது வந்து என்னுடைய கவனக்குறைவாக இருக்கலாம். அப்படி ஏன்னா ஒரு நாள்லாம் ஒரே நாளைக்கு 2 மேட்ச் நடக்கும். சாட்டர்டே சண்டேயில் 2 மேட்ச்சுக்கும் பார்க்கணும், 2 மேட்ச்சுக்கும் வீடியோ பதிவு பண்ணணும். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சிரமந்தேன். அந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் தவறு நடக்கிற வாய்ப்பு இருக்கும். எப்படி இருந்தாலும் 80% வெற்றி அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும். இப்போ 77 மேட்சஸ் நடக்குது அப்படின்னாக்கா ஒரு 65 மேட்சாவது கரெக்டாக ரிசல்ட் வந்துடும். மிச்ச மேட்சஸ் பதிவு பண்ண முடியாமல் போகலாம், அல்லது ரிசல்ட்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்னென்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு தொகுப்பு சொல்ல போகிறேன். IPL பொறுத்த வரைக்கும், IPL 2024 பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அதில் வந்து மகேந்திர சிங் தோனி அவர் கேப்டனாகவும், டெல்லி கேபிட்டல்ஸ் அதில் வந்து ரிஷப் பண்ட் அவர் கேப்டனாகவும், குஜராத் டைட்டன்ஸ் அதில் வந்து சுப்மன் கில் அவர் கேப்டனாகவும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அதில் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாகவும், லக்னோ சூப்பர் கிங் ஜியன்ஸ் அதில் வந்து KL ராகுல் கேப்டனாகவும், மும்பை இந்தியன்ஸில் வந்து ஹார்திக் பாண்டியா அவர் கேப்டனாகவும், பஞ்சாப் கிங்ஸ் அதில் வந்து சிகர் தவான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேட்ச்சில் ப்ளே பண்ண வர்றாரு அவர் கேப்டனாகவும், ராஜஸ்தான் ராயல்ஸ் அதில் சஞ்சு சாம்சன் கேப்டனாகவும், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அதில் வந்து ஃபாப் டூ பிளஸிஸ் அவர் கேப்டனாகவும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதில் வந்து பேட் கம்மின்ஸ் அவர் கேப்டனாகவும் இருக்காங்க. அப்படி தான் இருக்குது இந்த IPLல. இதில் எப்படி போகும் அப்படின்னா, ஏப்ரல் வரைக்கும், அதாவது இப்போ மார்ச் ஏப்ரல் வரைக்கும் உள்ள ரிசல்ட் வந்து குறுப்பெயர்ச்சிக்கு அப்புறம் ரிசல்ட் வேறு மாதிரி மாறும். அதை தான் கவனமாக பார்க்கணும். அது வரைக்கும் நல்லா விளையாண்ட டீம்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து டவுன் ஆகலாம். அப்போ அந்த மார்ச் ஏப்ரலில் விளையாண்ட நல்லா டவுனாக இருந்த டீம் வந்து மே மாதத்தில் நல்லா விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அப்படியே ரிசல்ட் அப்படியே மாறும். அப்படி ஒரு அமைப்பு தான் இருக்குது இந்த IPLலை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய மேட்சை பொறுத்த வரைக்கும், அதாவது 22/3/2024 அன்றைக்கி இரவு 8 மணிக்கு சென்னையில் நடக்கக்கூடிய மேட்சை பொறுத்த வரைக்கும், அதையே நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் எப்படி இருக்கோ ஜாதக அமைப்பு, அதுதான் வந்து மீதமுள்ள 77 மேட்ச்சுக்கு உண்டான அமைப்பாகவும் மாறிடும். அப்படித்தான் நான் ஃபஸ்ட்டு 2023 கணித்தேன். அந்த கணிப்புப்படி பார்க்கும்போது, அதாவது எந்த டீமில்
மொத்தம் 10 டீம் அட்டன் பண்ணுறாங்க. அதில் வந்து 8 டீம் வரைக்கும் இந்தியன் பிளேயர்ஸ் தான் கேப்டனாக இருக்காங்க. 2 டீமில் தான் ஃபாரின் பிளேயர்ஸ். ஒன்று வந்து பி கம்யூன்ஸு, இன்னொன்று வந்து ஃபாப் டூ பிளஸிஸ். அவங்க 2 பேரும் கேப்டனாக இருக்காங்க. இந்த 24 பொறுத்த வரைக்கும், இந்த 2024 மேட்ச் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் பிளேயர்ஸுக்கு தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி தான் இருக்குது கிரக அமைப்புகள். ஏன்னா மேட்ச் ஆரம்பிக்கும் போது குரு வந்து மேஷத்தில் இருக்கார். மே மாதத்தில் குரு வந்து ரிஷபத்துக்கு போயிடுவார். அப்போ வந்து கிரகங்களுடைய மாற்றம் அது ஒன்று தான் இருக்குது. அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை. சூரியன் மட்டும் மாறிட்டு வருவார், சந்திரன் மாறிட்டு வருவார். அப்போ எந்த கிரகம் வலுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சில கிரகங்கள் வலுவாக இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஃபைனலாக வந்து 4 டீம் போகிறதுல வந்து 2 டீமும் ஃபாரின் பிளேயர்ஸ் கேப்டனாக உள்ள டீம் போயிடும், 2 டீம் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் கேப்டனாக இருக்க டீம் போயிடும். இது மேட்ச் வந்து ஒரு 10 மேட்ச் ஸ்டார்ட் ஆகி அது எப்படி விளாட்றாங்க, இப்போ இந்த இம்பேக்ட் பிளேயர்லாம் கொண்டு வராங்களா என்னங்கிறது தெரியல. ஒருவேளை வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிசல்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 10 மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 மேட்ச்சு 10 டீம் அட்டன் பண்ணட்டும். அட்டன் பண்ணுற வரைக்கும் நான் வீடியோ போடுவேன், பதிவு பண்ணுவேன். அதில் கொஞ்சம் முன்ன பின்ன ரிசல்ட் வரலாம். அதனால் அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிடலாம். அதாவது யார் நல்லா இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, சண்டே நடக்கிற ஒரு மேட்ச், அதாவது 77 மேட்ச்சில் சாட்டர்டே சண்டே அன்றைக்கி நடக்கக்கூடிய டே மேட்ச், அதாவது 3:30 மணிக்கு நடக்கக்கூடிய ஒரு மேட்ச்சில் வந்து ஸ்டேடியத்துலேருந்து ஒரு நபர் உள்ளே வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு பரபரப்பு இருக்கும். அந்த மாதிரி சம்பவங்களும் 4 மேட்ச் வந்து மழையால் தாமதமாகி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4 மேட்ச்சு. அது எந்த மேட்ச் ஆனாலும் இருக்குன்னா நான் அடுத்தடுத்து மேட்ச்சு சொல்லும்போது அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி சூப்பர் ஓவர் போகிறதுக்கான வாய்ப்பு 2 மேட்ச் இருக்குது. அதுக்கு நான் முதல் நாள் வீடியோ பதிவு பண்ணும்போது தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டு வந்தேன்னா தெரியும், அதில் சொல்லிடுவேன். இந்த தடவையும் நான் சொல்கிற ரிசல்ட்டு ஒரு 80% கரெக்டாக வரணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு வேணும், அதையும் சொல்லிடுறேன். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஜோதிட ரீதியான கணிப்பு தான். நிறைய தடவை நான் சொன்ன ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்கு. அதுபோக யார் எந்தெந்த பிளேயர்ஸ் அதாவது அடிபடுவாங்க, எந்த இடத்துல அடிபடும், தலையிலையா கையிலையா காலில் அடிபடும் அப்படின்லாம் சொல்லி லாஸ்ட் மேட்ச் நிறையா மேட்ச்சில் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். எல்லா மேட்ச்சும் சொல்கிறதில்ல, ஒரு 20 மேட்ச்சு ஒரு சீரியஸில் ஏதாவது ஒரு மேட்ச்சில் அந்த மாதிரி நடக்கும் சொல்லியிருக்கேன். கரெக்டாக அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ லாஸ்ட் மேட்ச்சிலோட ஒரு நம்ம இந்தியன் பிளேயர் ஒருத்தருக்கு நடந்திருக்கு. அது யாருன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அது அடிபட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா விளாண்டார், செகண்ட் இன்னிங்ஸில் அடிபட்டு வெளியில் போயிட்டார், ஸ்டேடியத்தை வெளியில் போயிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நடந்திருக்கு. 2 பவுலர்ஸ்க்கு அந்த மாதிரி அடிபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்தடுத்து அடிபட்டாங்க. அப்படி ஒவ்வொரு சீரீஸ்லேயும் ஒவ்வொரு சம்பவங்கள் நான் சொல்லுவேன். எப்போவுமே அது நடக்காது, என்றைக்காவது ஒரு 20 மேட்ச் 30 மேட்ச்சுக்கு இடையில அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அந்த மாதிரியான அமைப்புகளும் இருக்குது. மே மாதத்தில் கேப்டன் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு வந்து ரிஷபத்துக்கு போன உடனே கேப்டன் சேஞ்சஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சில கேப்டனுக்கு நம்ம இந்தியன் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அடிபடுற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கேப்டன்களுக்கு சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதையும் நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் சொல்லும் போதே நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்படி ஒவ்வொரு சம்பவங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த அணி வின் பண்ணும் அப்படிங்கிற ரிசல்ட்டையும் சொல்லிடுவேன், வீடியோவிலே சொல்லிடுவேன். எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நல்லாயிருக்கும், எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளாடுவாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து சில ஆப்பில் போய் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒத்துழைப்பும் அதில் வேணும். என்னென்னா நான் சொல்லக்கூடிய ரிசல்ட் ஒரு 50% மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். நான் 80% கரெக்டாக சொன்னாலுமே நீங்கள் 50% எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டேடியத்துடைய, அதாவது ப்ளே பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த கேம்லிங் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கான பதிவு. நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து உங்களுடைய பணம், அது உங்களுடைய உரிமை, அது உங்களுடைய விருப்பம். அதனால் வந்து இவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு முழுமையாக அதிகமான அமௌண்ட் போட்டு ப்ளே பண்ணாமல் கம்மியான அமௌண்ட் போட்டு ப்ளே பண்ணுங்கள். அதிகபட்சம் 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். 1 லட்சம் 1.5 லட்சம்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் சில நண்பர்கள்லாம் கமெண்டில் போடுவாங்க, நான் இவ்வளோ போட்டேன் அதோட 10 மடங்கு வந்துச்சு அப்படின்னு. அது எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரங்களில் உங்களுக்கு நேரம் நல்லா இல்லாமல் இருக்கலாம், இல்லை எனக்கு நேரம் நல்லா இல்லாமல் இருக்கும். சொன்ன ரிசல்ட் ஃபெயிலியர் ஆச்சுனாக்கா அது மொத்தம் அதுவும் போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் விளையாட்டாக பாருங்கள். நம்ம ஒரு இந்தியா டீமில் ஒரு ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மேட்ச்சு. நம்ம அது எனக்கு தெரிஞ்ச ஜோதிட ரீதியான கருத்துக்களை நான் கற்றுக்கொண்டதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளோதான். அதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணுமோ, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் என்னென்னு அப்படின்னா,
இந்த மாதிரி ப்ளே பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு, அதாவது இந்த பணம் கட்டி ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் அது. அதையும் பார்த்துக்கிறங்க. இப்போ விரைவில் வந்து மேட்ச் 22ஆந்தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிளேயர்ஸ் லிஸ்ட்டு, அவங்களுடைய ஜாதக அமைப்பு ஏற்கனவே போன வருஷம் எடுத்தது, இப்போ புதுசாக நிறையா பேர் வந்திருக்காங்க. அவங்களோடையும் எடுத்து வச்சுருக்கேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 22ஆந்தேதி மேட்ச் அப்படின்னா 21ஆந்தேதியே பதிவு பண்ணிடுறேன். 22ஆந்தேதி நைட்டு மறுநாள் 2 மேட்ச் இருக்குது. அந்த 2 மேட்ச்சும் அன்றைக்கி நைட்டு ஒரு 10 மணிகளோடு பதிவு பண்ணிடுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைபருக்கு வந்து தெரியும், அடுத்தடுத்து நீங்கள் வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ அன்னைக்கு நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஃபஸ்ட்டு டே நட்சத்திரம் என்ன அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம் வருது, அதாவது மக நட்சத்திரம் வருது. இது அன்றைக்கி ரிசல்ட் நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதாவது கேப்டன் யார் யார் என்னென்னைக்கு என்னென்ன டீம் விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 60 மேட்ச்சு வரைக்கும் எடுத்து வச்சுட்டேன். அது கேப்டன் சேஞ்சஸ் ஆகலைன்னா அந்த ரிசல்ட் கரெக்டாக வரும். பிளேயர்ஸை பற்றி பிரச்சனை இல்லை. அது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லிட்டோம்னா ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் டெய்லி வீடியோ பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் நான் சொல்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கமெண்ட் போடுறது வந்து நீ நல்ல கமெண்டாக விருப்பம் இருந்தால் நீங்கள் பதிவு பண்ணலாம், அப்படி இல்லைனாக்க கமெண்டே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு வேளை ராங் கமெண்ட் போட்டியன்னா அவங்கள வந்து அதாவது ஹைட் யூஸர் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அதை பண்ணிவிட்டோம்னாக்கா அவங்க வந்து என்னுடைய சேனலுக்கே வர முடியாது, அப்படி இருக்கும். ஏன்னா நிறையா புரியாமல் என்னென்னே பார்க்குறதில்ல. இப்போ வீடியோ பதிவு பண்ணோம் அப்படின்னா பாதியிலே பாதி ஓட விட்டு போடுறது. சில பேர் என்ன டைம் போடுவா, அந்த எந்த டைமில் நம்ம வின் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த டைமை மட்டும் டைப் பண்ணி போட்டுறது. அதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை, அதெல்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறங்க. மறுபடியும் நல்ல ரிசல்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னாக்க எனக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ஃப்ரீயாக எனக்கு விட்டு. ஏன்னா மேக்ஸிமம் எல்லோரும் சொல்கிறாங்க, ரிசல்ட் சொல்கிறாங்க அப்படின்னாலும் சில பேர் சொல்கிறதில்ல. பிளேயர்ஸை மட்டும் சொல்லிவிட்டு ரிசல்ட்டு சொல்கிறதில்ல. நான் உங்களுக்கு அந்தளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு வேணும். நான் போன ஐபிஎல் தான் ஃபஸ்ட்டு நான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தது. இப்போ வந்து 2வது ஐபிஎல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதுவும் அதை விட இதை சூப்பராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தொடர்ந்து வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. சில நேரங்களில் மறுபடியும் சொல்கிறேன், சில நேரங்களில் தவறு நடக்கலாம். அது வந்து ஜோதிடம் வந்து என்றைக்கும் தவறாகாது. என்னுடைய கணிப்பில் நான் ஒரு கவனக்குறையை விட்டுருக்கலாம், அது வேணால் அந்த மாதிரி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டு வந்து நிறையா சுவாரஸ்யங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஏன்னா போன வருஷமே நம்ம உள்ளே வந்தேன். இப்போ வந்து நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். இந்த ஒரு வருஷத்தில் நிறையா வந்து நான் டெலகிராமில் வந்து ரிசல்ட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் அனுபவங்கள் கூட தான் வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப பிளேயர்ஸ் இப்போ நான் அதாவது ஒரு டீமில் இந்த பக்கம் ஒரு 8 பேர், அந்த பக்கம் ஒரு 8 பேர், 16 பேர் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் 17 பேர் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். 17 பேரில் 11 பேர் எடுங்க அப்படின்னு. இப்போ அப்படிலாம் வராது. அதிகபட்சமே ஒரு 11 பேர் வேணும் அப்படின்னாக்க 14 பேர் 13 பேர் அந்த அளவுக்கு சுருக்கமாக சொல்கிற மாதிரி வந்துட்டேன். அப்படி பார்த்தாலுமே 8 இல்லது 10 பேர் கரெக்டாக வந்துடுவாங்க. பதிவு பண்ணுற டீமாக போடுறவங்களுக்கு அது யூஸ் ஆகும். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு சிஎஸ்கே ஆர்சிபி விளாடக்கூடிய மேட்ச்சு ரிசல்ட்டு 21ஆந்தேதி இரவுக்குள்ளே அல்லது 21ஆந்தேதி பகலில் கூட நான் பதிவு பண்ணி என்னுடைய சேனலில் பதிவு பண்ணி போட்டுறேன். அதுலேருந்து நீங்கள் வீடியோ வந்து தொடர்ச்சியாக கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் வந்த சப்ஸ்கிரைபர், அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்களோ அதே ஃபஸ்ட்டு ஐபிஎல்லில் வந்து ஒரு 20 நாள்லே 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. 20 நாளில் 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கடகடன்னு வந்துச்சு. 2000, 3000 ஆச்சு, 4000 ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த இடப்பட்ட நாளில் ஒரு 2500 பேர் வந்திருக்காங்க. இப்போ 6500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இன்னும் இந்த ஐபிஎலுக்கு அப்புறம் நிறையா இன்னும் கூடணும். அந்தளவுக்கு நான் என்னுடைய உழைப்பை நான் கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியும் நான் ரிசல்ட்டு சொல்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.